எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பிரசாந்த் ஃப்ரம் மீடியா ஆரன் டீம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிஹெச்ஓடி பேனல் 4K பேனல் எம்ஏல யூஸ் பண்ணிக்கிற பேனல். இந்த பேனல் பிளாங்க் கண்டிஷனு. இந்த பேனலை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இந்த பேனல் எந்த டைப்பான பேனல், இதை எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும், நம்ம எப்படி ஒரு பேனலை பார்த்த உடனே அந்த பேனலை கேட் காஃப் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, ஒரு பேனலோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு மேலும் தகவல்கள் வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிஹெச்ஓடி பேனல். இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் இருக்குது, ஒரு டிசி செக்ஷன் இருக்குது. பேசிக்காக ஒரு பேனல் ஃபங்க்ஷன் ஆகணும்னா 4 செக்ஷன்ஸ் வேணும். ஒரு ப்ராசஸர், ஒரு டிசி செக்ஷன், ஒரு காமா செக்ஷன், ஒரு லெவல் ஷிஃப்டர், 4 வேணும். பட் இந்த டிகானில் இந்த 2 செக்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த 2 செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு எல்விடிஎஸ் டேரெக்டாக எல்விடிஎஸ் வர சிக்னல்ஸ் டேரெக்டாக போய் எந்த ஐசியில் போய் ஏறுதோ அது ப்ராசஸர் அப்படிம்போம். ஆனால் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. இது 4K பேனலா 2K பேனலா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வரும். பார்த்தோன்னே தெரியாது. கேட்டோம்னா சார் என்ன பேனல் எனக்கு தெரியல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அவங்க ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இந்த கனெக்டரில் 50வது பின் ஒரு பேர் ஏறி மேலே ஏறி போகுது பார்த்தீங்களா. ஸோ எல்லா 4K பேனல்லையும் கடைசி பின்னு வரைக்கும் சிக்னல்ஸ் வரும். ஃபுல் ஹெச்டி பேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளேயே முடிஞ்சிடும். வோல்டேஜ் எல்லாமே 4K பேனல் லெஃப்ட் சைடு மட்டும்தான் வரும். ஸோ இது காமன் பேட்டர்ன். திங்க் லைன் அப்படி சொல்லக்கூடிய 4K டெவலப்மெண்ட் பண்ணுறக்கூடிய கம்பெனிஸ் இதை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டாக செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதோட லெஃப்ட் சைடு வோல்டேஜ் விசிசி வரும், சப்ளை வரும். இந்த இந்த எல்விடி சிக்னல்ஸ் எல்லாமே V/1HS அப்படிங்கிற ஒரு பேரில் ஃபங்க்ஷன் போகும். இது அந்த லேண்ட் சிக்னல்ஸ் அப்படிம்பாங்க. அந்த லேண்ட் சிக்னல்ஸ் எல்லாமே 50வது பின்னில் தான் கடைசி வரைக்கும் ஏறும். ஸோ நீங்கள் ஒரு டிகான் பார்த்த உடனே கடைசி வரைக்கும் பேர்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 4K சென்ட்ரலே முடிஞ்சிருச்சு, 10 பேர் சென்டர் இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்படி சென்ட்ரல் ஏரியா டேரக்டாக போகுதுன்னா அது ஃபுல் ஹெச்டி, அவ்வளோதான், ஈஸி ரொம்ப. ஸோ இங்கே போகிற லேண்ட் சிக்னல்ஸ் இங்கே கன்வெர்ட் இங்கே இந்த ஐசியில் டெவலப் ஆகி இங்கே போகும்போது இமேஜ் சிக்னல்ஸ் தான் மாறும். அந்த இமேஜ் சிக்னல்ஸ் தான் மாறும்போது அது கூடயே உங்களுக்கு அந்த கேட் ட்ரைவ் பண்ணுறதுக்கான சிக்னல்ஸும் இங்கே ஜென்ரேட் ஆகி போகும். OE, STV, ஸ்கேனிங் சிக்னல், வெர்டிகல் ஸ்கேனிங் சிக்னல்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவுமே இங்கே இந்த ஐசி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த இமேஜ் சிக்னல்ஸ் பேஸ்ட் ஆன் த டிவி பேனல் மேனுஃபேக்சரர் இல்லை பிராண்டை பொறுத்து மாறும். எல்ஜியை பொறுத்த வரைக்கும் EPS சிக்னல் வரும், சாம்சங் CDDS சிக்னல்ஸ் வரும், OE பற்றி ஒரு டைப் ஆஃப் சிக்னல்ஸ் வரும். இது எல்லாமே இந்த பிராண்டை பொறுத்து மாறும். இந்த சிக்னல்ஸை பேஸ் பண்ணியும் நிறைய டெக்னாலஜி அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. காமனாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எல்விடிஎஸ் இன்சைட் இருந்துச்சுன்னா ஃபுல் ஹெச்டி. ஸோ இந்த பேர்ஸ் கடைசி வரைக்கும் தான் 4K, சென்ட்ரல் இருந்துச்சுன்னா ஃபுல் ஹெச்டி, அவ்வளோதான். டேரெக்டாக இங்கேருந்து போய் இமேஜாக மாறி போயிடுது. ஓகே, இதோட வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது டிசி செக்ஷன். இந்த டிசி செக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு SMBSன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்இடி டிவியில் எப்படி ஒரு மதர் போர்டு ரன் பண்ணுற ஒரு SMBS இருக்கோ அதே மாதிரி இது ஒரு டிஜிட்டல் SMBS. இந்த SMBSல இந்த பேனலை ரன் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக்கான வோல்டேஜ் எல்லாமே இங்கிருந்து தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பேசிக் வோல்டேஜஸ் பார்த்தீங்கன்னா VGH, VGL, AVDD, HAVDD இது மாதிரி பேசிக் வோல்டேஜ் இங்கேருந்து ஜென்ரேட் ஆகும். இதுக்கப்புறம் இந்த சிக்னலும் இந்த வோல்டேஜும் சேர்ந்து லெவல் ஷிஃப்டர் ஆகும். அது லெவல் ஷிஃப்டர் ஆகிற ஐசி இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது. சப்போஸ் அப்படி ஐசி அங்கே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாக பார்க்க பார்த்தீங்கன்னா இது சைடு காஃப் இருக்கிற பேனலாக சைடு காஃப் இல்லாத பேனலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி லெவல் ஷிஃப்டர் ஐசி இந்த டிகான்குள்ளே இல்லைன்னா அது சைடு காஃப் இருக்கிற பேனலாக இருக்கும். சம்டைம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஷிஃப்டர் ஸ்கேலாரில் கொண்டு போய் வச்சிருவாங்க. இந்த செக்ஷன் மட்டும் தான் டிகானில் இருக்கும், லெவல் ஷிஃப்டர் ஸ்கேலாரில் இருக்கும். அப்போ நமக்கு சார் இங்கே ரெண்டுமே இருக்குது, அங்கே லெவல் ஷிஃப்டர் காணும், சைடு காஃப் இருக்கிற பேனல் கண்டிப்பாக பேனல் சைடு காஃப் இல்லை அப்படிம்பாங்க. ஸோ நமக்கு இதோட தியரியை தெரிஞ்சுக்கணும். ஒரு பேனல் மேனுஃபேக்சரர் அவனோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவன் எப்படி வேணால் இந்த இதை மாற்றிக்குவான். இங்கே வைப்பான், இந்த ஸ்கேலரில் வைப்பான், அந்த ஸ்கேலரில் வைப்பான். ஆனால் காமனாக ஒரு பேனல் ஃபங்க்ஷன் ஆனோம்னா பேசிக் ஃபண்டமெண்டல் ஒன்று இருக்குது. அந்த ஃபண்டமெண்டலில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ராசஸர், ஒரு டிசி செக்ஷன், ஒரு காமா செக்ஷன், ஒரு லெவல் ஷிஃப்டர் வேணும். இப்போ வரக்கூடிய நிறையா பேனல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஷிஃப்டர், காமா, இந்த அப்புறம் டிசி செக்ஷன்ஸ் எல்லாமே கம்பைண்டாக பண்ணி PMIC அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமபிள் ஐசிக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டான். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏன் அந்த டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பட்சத்தில் அவன்
இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு பேனலோட சைஸை அதோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நிறைய டிசைனாக டீகான்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பிஎம்ஐசி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை கொண்டு ஐசி வச்சதுக்கு அப்புறம் ஒரே காமன் டீக்கானாக இருக்கும். நீங்கள் அது எல்லா சைஸான பேனல்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் கோட் அதோட ஃபைலை மட்டும் அதோட I2Cல அதோட டேட்டாஸை மட்டும் மாற்றுவாங்க. அதனால வந்து அதோட வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் குறையும், காமா வோல்டேஜ் ரைஸ் ஆகும் குறையும், மற்ற இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே நம்ம வெளியே இருந்து கம்ப்யூட்டர் மூலியமாக பண்ணிக்க முடியும். அதனால தான் இப்போ வாங்கக்கூடிய நீங்கள் எல்லா வகையான மார்க்கெட் பேனல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் டீக்கானு. இதை தூக்கி ஆனால் அதில் போட்டால் வேலை செய்யாது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த பிஎம்ஐசி தான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த டீக்கான் இருக்குல்ல, இந்த டீகானில் இப்போ 2 செக்ஷன் இருக்குது. இது போக இன்னொரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலாரில் வச்சிருக்கான், அது காமா செக்ஷன். இந்த காமா செக்ஷன் என்ன பண்ணும், கலர் கரெக்ஷனை பண்ணும். உங்களோட ஸ்க்ரீனில் வந்து கலர் ப்ராப்பராக இல்லை, ஒரு மாதிரி மேப்பிங்காக இருக்குது, ஒரு மாதிரி மூஞ்சில் ஆயில் அடிச்ச மாதிரி இருக்குது, அது எல்லாமே இந்த காமா பண்ணுற வேலை. ஸோ இந்த காமா கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் கிடச்சிருச்சு. ஒன்று உங்களுக்கு ப்ராசர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிசி செக்ஷன், இன்னொன்று இந்த காமா செக்ஷன். இந்த 3 செக்ஷனுமே நமக்கு கிடைச்சிருச்சு. இதில் நம்மக்கிட்ட விட்டு போன ஒரே செக்ஷன் வந்து லெவல் ஷிஃப்டர். ஸோ லெவல் ஷிஃப்டர் சம்மந்தமாக ஐசி எங்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். 2 சைடும் செக் பண்ணுறேன். லெவல் ஷிஃப்டர் சம்மந்தமாக ஐசி எதுவுமே இல்லை. அப்படி லெவல் ஷிஃப்டர்னா என்ன, அது நமக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்ல. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசர் என்ன பண்ணணும்னா இமேஜ் வெர்டிகல் சிக்னல்ஸை ஜென்ரேட் பண்ணும். நம்ம ஹெக்ஸிங்க் விசிங்க்லாம் ஜென்ரேட் ஆகல, நம்ம சிஆர்டியில் அது மாதிரி இமேஜ் சிக்னல்ஸை ஜென்ரேட் பண்ணும். அந்த சிக்னல்ஸை வந்து லோ லெவலில் இருக்கும், டீக்கான் வந்து லோ லெவலாக இது பண்ணும். அந்த லெவல் ஷிஃப்டர் என்ன பண்ணும்னா, நம்ம டிசி செக்ஷன்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய விஜிஎல் விஜிஹெச் வோல்டேஜை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சிக்னல்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹை லெவல் ஸ்கேனிங் சிக்னல்ஸாக வெளியே தள்ளும். இதுதான் சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ அப்படி வெளியே வரும்போது தான் வந்து உங்களுக்கு இந்த பேனலோட கேட்ஸ் ஆன் ஆஃப் ஆகி உங்களுக்கான படம் நமக்கு வெளியே தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லெவல் ஷிஃப்டருமே கிடையாது. அப்போனா இந்த பேனல் சைடு ஆஃப் இருக்கிற பேனல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி, நீங்கள் செட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் டீக்கான பார்த்துட்டு லெவல் ஷிஃப்ட் இருக்கிற பேனலா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. தட் மீன்ஸ் உங்கள் சைடு ஆஃப் இருக்கிற பேனலா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் இதில் லெவல் ஷிஃப்டர் தேடுங்க. லெவல் ஷிஃப்டர் இல்லைன்னா சைடு ஆஃப், சாரி லெவல் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா அது வந்து சைடு ஆஃப் இல்லாத நான்ஜிப் பேனல்ஸ் எல்லாமே. ஓகே, இந்த சைடு ஆஃப் இருக்கிற பேனல் இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம லெவல் ஷிஃப்ட் ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரே செகண்ட் சாரி, இந்த லெவல் ஷிஃப்டர் ஒரு வேளை இங்கே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜிஎல் வோல்டேஜ் இந்த விஜிஹெச் விஜிஎல்லும் இங்கே இருக்க உருவாகக்கூடிய சிக்னலும் உள்ளே போய் ஒன்றா இங்கே சேர்ந்து 2 பக்கமாக ஸ்கேனிங் சிக்னல்ஸாக பிரிஞ்சு 2 பேனல் சைடுக்கும் போகும். அதைத்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிகேவி லைன்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணுவோம். பிளாக் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா ஒன் சைடு ஸ்கேனிங் எரிஞ்சு போச்சு, இல்லை ஒன் சைடு உள்ள ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்கேனிங் லைன்ஸை நம்ம கட் பண்ணுவோம். ஆனால் சப்போஸ் லெவல் ஷிஃப்டர் இல்லாத இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லெவல் ஷிஃப்டர் ஐசியை கொண்டு வந்து கேட் காஃபில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அந்த கேட் காஃபில் வச்சுட்டு அதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேட் காஃபை பிரிச்சிருவாங்க. ஒரு பேனலை இப்போ இங்கே இந்த இதில் பாருங்களேன், 1 2 3 4 5 6 கேட் காஃப் இருக்குன்னா இந்த பேனல் 6ஆக பிரிஞ்சிடும், 6 பார்ட்டாக பிரிஞ்சிடும். அப்படி 6 பார்ட்டாக பிரிஞ்ச உடனே இது ஒரு லெவல் ஷிஃப்டர், இது ஒரு லெவல் ஷிஃப்டர், இது ஒரு லெவல் ஷிஃப்டர். இந்த லெவல் ஷிஃப்டர் இந்த ஏரியா மட்டும் ஸ்கேன் பண்ணணும், அந்த லெவல் ஷிஃப்டர் அந்த ஏரியா மட்டும் ஸ்கேன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டிசைனில் இந்த லெவல் ஷிஃப்டர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம கேட் காஃப்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேட் காஃப் பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம் வந்து இதோட பிக்சரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 சைடு யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பேனல்ஸ் பெருசாகும் போது அவங்களால வந்து 2 பக்கமுமே ஒன் சைடு இருக்கக்கூடிய கேட் காஃபை வச்சு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண முடியாது. அது மாதிரி சமயத்தில் இது மாதிரி 2 சைடுமே கேட் காஃபை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பிக்சரோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால் வந்து 2 சைடுமே கேட் காஃபை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஜஸ்ட் நீங்கள் லெவல் ஷிஃப்டர் தேடியும் தெரியல அப்படின்னா இதோட கடைசி 2 சைடு பேனல் காஃப்க்கும் பேனலோட 2 சைடும் கடைசி காஃபை போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஜிஹெச் விஜிஎல்லும் மேலே ஏறும். மோஸ்ட் ஆஃப் தி டிவிஸில் கேட் காஃப் இருக்கிற டிவிஸில் இந்த விஜிஎல் விஜிஹெச் மேலே ஏறுது அப்படின்னா அந்த பேனல்ஸ் எல்லாமே வந்து லெவல் ஷிஃப்ட் இருக்கக்கூடிய பேனல்ஸ். ஆனால் எல்ஜி பேனல்லையும் இது மாதிரி விஜிஹெச் விஜிஹெச் ஏறும், ஆனால் அதோட டெக்னாலஜி வேறு. நான் அந்த பேனல்ஸ் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி உங்களுக்கு லாஸ்ட் காஃபில் விஜிஹெச்சும் விஜிஎல்லும் மேலே ஏறுது அப்படின்னா அந்த பேனலில் 99% வந்து உங்களுக்கு வந்து கேட் காஃப் இருக்கும். ஸோ அப்படி கேட் காஃப் இருக்கும்போது அந்த கேட் காஃப்ல அந்த லெவல் ஷிஃப்டர் செக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த சம்டைம்ஸ் ஐசி எரிஞ்சு போயிடும், சம்டைம் வந்து சிக்னல் மிஸ் ஆயிரும், சம்டைம் இங்கேருந்து போகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆயிரும்.
சம்டைம் இந்த ட்ராக் வந்து ரொம்ப வீக் ஆயிரும், இங்கேருந்து போகக்கூடிய கிளாஸ் ட்ராக் வீக் ஆயிரும், கிளாஸ் ட்ராக் அழிச்சிரும். இது மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி லெவல் ஷிஃப்டர் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ இதுதான் ஒரு காமனான ஒரு பேனலோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு எப்போவுமே என்ன வேணும், 4 செக்ஷன்ஸ் வேணும். உங்களுக்கு ஒரு பேனல், தட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராசஸர், ஒரு டிசி செக்ஷன், ஒரு காமா செக்ஷன், ஒரு லெவல் ஷிஃப்டர் செக்ஷன். இந்த 4 செக்ஷனும் ஒரு பேனலில் இருந்தால் மட்டும்தான் அந்த பேனல் ஃபங்க்ஷன் ஆகும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா அது எல்லாம் கம்பைன் பண்ணி ஒன்றா வச்சுருப்பாங்க. நான் அதுக்கான அந்த பிஎம்ஐசி இருக்கக்கூடிய பேனல்ஸ் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பேனல் எனக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேனல் டெட்டாக இருக்குது, எனக்கு எந்த வோல்டேஜுமே ஜென்ரேட் ஆகலை. அப்போ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மதர் போர்டு நான் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் 2 எஃப்எஃப்சி இருக்குது. இந்த சைடு இருக்கிற எஃப்எஃப்சி ரிமூவ் பண்ணனா இந்த பிக்சர் வந்துருச்சு. இந்த சைடு எஃப்எஃப்சி கனெக்ட் பண்ணும்போது எல்லா வோல்டேஜும் உட்காருது. அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்கக்கூடிய கேட் காஃபில் ஷார்ட் இருக்குது. அதாவது கேட் காஃப் எரிஞ்சிருக்கலாம், இல்லைனா கேட் காஃப் வரக்கூடிய ட்ராக்ல கம்ப்ளைண்ட் இருக்கலாம். இந்த VGH வந்து உள்ளுக்குள்ள இந்த ட்ராக்ல மேலே ஏறும்போது அந்த பர்னாய் உள்ள ஷார்ட் ஆகிருக்கலாம். இது மாதிரி எந்த விஷயம் வேணால் நடந்திருக்கலாம். ஸோ நாம் அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணி நம்ம அதை வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த சைடு பிக்சர் இருக்குது. இந்த எஃப்எஃப்சி மட்டும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, VGL மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த VGL ஷார்ட் இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடி இந்த பேனலில் வந்து VGL மட்டும்தான் கம்ப்ளைண்ட் வரும்னா அப்படின்னு கிடையாது. இதில் ஏதாச்சும் பிஎஃப் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் எப்படி செக் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஏவிடி செக் பண்ணிவிட்டு ஏவிடி நல்லா இருந்தால் தான் அடுத்து வந்து VGL நம்ம செக் பண்ண போவோம். அப்படி இந்த பேனலில் இப்போ நான் ஏவிடி செக் பண்ணேன். அப்படி ஏவிடி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏவிடி ஷார்ட் இருக்குது. இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். 1 செகண்ட். ரிமூவ் பண்ணிட்டேன் எஃப்எஃப்சியை. ஒரு நிமிஷம். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஏவிடி செக் பண்ணுறேன், ஏவிடி ஷார்ட் இல்லை. அப்போ என்ன கம்ப்ளைண்ட் இருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இந்த ஸ்கேலர் பிசிபியில் இருக்கிற ஏவிடி சப்ளை போகக்கூடிய அந்த பிஎஃப் கம்ப்ளைண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஏவிடி போகக்கூடிய காஃப் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் பர்னிங் இருந்தாலும் இது மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஏவிடியை நம்ம கண்டுபிடிச்சி எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து இப்போ வந்து ரெடி பண்ண போகிறேன். என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த லைனாக எல்லா காஃபுக்கும் ஏவிடி போகும். அப்போ அந்த எல்லா காஃபுக்கும் என்ன பண்ணிக்கிறேன், லைட்டாக வந்து நான் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அது எப்போ ஏவிடி போகிற எல்லா இடத்துலையுமே நான் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டிசி இதை வச்சு இதுக்கு ஒரு 15 வோல்ட் வந்து நான் கொடுத்து இப்போ ஏவிடி வோல்ட்டு எக்ஸ்டர்னலாக கொடுக்க போகிறேன். கொஞ்சம் பிடிக்கல, அப்படியே இப்படி அப்படி கேமரா தெரியுற மாதிரி இப்படி. இப்போ என்ன போகிறேன், இப்போ நான் ஏவிடி வோல்டேஜ் கொடுக்குறேன். போக்குவரத்து தெரியுதுங்களா, அது தெரியலடா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப்ல வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அந்த பிஎஃப் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பிஎஃப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் டிவி ஆன் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பிக்சர் 2 சைடு வந்துருச்சு. ஸோ இந்த பேனல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு பிஎஃப் தான் லீக்கேஜ். ஸோ நாம் இந்த தியரியை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளால் ஃபால்ட்டை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், பக்காவாக பின் பாயிண்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது வந்து நான் ரிப்பீட் ப்ராப்ளம் வரக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த சைடு காஃப் இருக்க, அதுவும் சைடு காஃப் இருக்க பேனல்ஸ் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் திருப்பி அதை நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா கம்ப்ளைண்ட் வரக்கான ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி வந்தாலும் திருப்பி ஒர்க் பண்ணி கொடுக்க ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம சைடு காஃப் இல்லாத பேனல்ஸ் தான் நம்ம கட் பண்ணும்போது லைஃப் வராமல் இருக்கும், ஆனால் இதெல்லாம் நல்ல லைஃப் வரும். ஸோ இந்த பேனல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கான நிறைய வீடியோஸை நம்ம யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுறோம். இந்த யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வேறு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பிரசாந்த் தரோ ஃப்ரம் மீடியம் ஆர்என்டி டீம். இது மாதிரி பேனல் சம்மந்தமான படுதுகளை வந்து நம்ம கிளியராக ப்ராக்டிக்கல் முறையில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ZAE நம்ம லேப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். அந்த லேபில் பார்த்திங்கன்னா 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும் வச்சு நம்ம இது மாதிரி ட்ரைனிங் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். எவ்ரி வீக்கு வந்து நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீக்குக்கும் இதே மாதிரி ஒரு 10 பேருக்கு மட்டும் வச்சு இது மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒரு தியரி வித் ப்ராக்டிக்கலோட லைவாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான தகவல்கள் யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஸ்லைட் நாங்கள் ஷேர் பண்ணுறேன் பின்னாடி. யார் வெட்டிங்காக இருக்கீங்களோ ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி.